Daniel cell or the voltaic cell construction is very clear, I think. And then standard hydrogen electrode potential also we have explained very well in the last session. And I need you people to comment me so that I can improve myself. Okay. And then today let us start the session with a breathing exercise. If you do the breathing exercise with a humming sound, no, it will trigger your mind so that you can concentrate on the concert for at least 20 to 30 minutes. That it will be very helpful for you to have the memory till your board exam. Not only that, beyond that also, till your end, your memory will not fade. Okay, so come, let's do the breathing exercise. Now, start the breathing exercise. Breathe in, slowly breathe in, and slowly breathe out with a humming sound. Now, slowly breathe in and slowly breathe out. Good. ஸோ இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்துக்கோங்க செப்பரேட்டாக கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ தட் யூ கேன் டேக் நோட்ஸ் ஆன் யுவர் ஓன். ஓகேங்களா? ஸோ வென் யூ டேக் நோட்ஸ் நோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் பிஃபோர் த எக்ஸாம்ஸ். ஜஸ்ட் அந்த நோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ரீகலெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி செஷன் 1ல் வந்து நம்ம டேனியல் செல் பற்றியும் அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அண்ட் வாட் ஆர் த 3 கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் செஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய அப்ளிகேஷன் அண்ட் த டெரிவேஷன்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன டெரைவ் பண்ண போகிறோம், we are going to derive the Nernst equation. ஸோ இந்த Nernst equation derive பண்ணுறதுக்கு முன்னாடி we must derive the electrode potential equation. சரிங்களா? ஸோ அது derive பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் நம்முடைய டேனியல் செல் நடத்தும் போதே சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி செஷன் 1லேயே. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல் த ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா இன் அன் எலக்ட்ரோட் ரியாக்ஷன். ஸோ அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கான்சன்ட்ரேஷனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but the electrode potential concentration will be unity. சரிங்களா? அதாவது m is equal to 1ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ m is equal to 1ன்னா யூனிட்டி அது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம we are going to derive the Nernst equation. ஸோ இந்த Nernst equation வந்து எப்படி நம்ம derive பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி we will derive the electrode potential equation. ஸோ இப்போ m அப்படின்றது it is the one electrode and அந்த electrode வந்து is going to accept the electron so that you will get the mn plus ne minus. It is going to accept the electron so that you will get the ms, the solid state of the metal you will derive. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் டெரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ mn plus which is going to accept the electrons so that is going to give the metal in the solid state. So when it accepts the electron, what is the electrode potential? So EP அப்படின்றது electrode potential. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், that is EMN plus by the metal which is going to give the E power 0, that is மைனஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து electrode potential. So now we are going to derive the cell potential. அந்த செல் பொட்டென்ஷியலை வந்து எப்படி நம்ம டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம், தட் இஸ் இ மைனஸ் எம்என் ப்ளஸ் பை எம். ஓகேங்களா? இ பவர் மைனஸ் எம்என் ப்ளஸ் பை எம் மைனஸ் ஆர்டி பை என்எஃப் லான் த கான்சன்ட்ரேஷன், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்தீங்களா, அதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெட்டல். ஓகேங்களா? பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெட்டல் அயான் எம்என் ப்ளஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் வந்து we are going to derive the Nernst equation in this video. ஸோ எப்படி taking the concentration of the electrode potential reaction as m1 is equal to 1 unity அப்படின்னு எடுத்துக்கலாம். R அப்படின்றது என்ன, it is the gas constant and T is the Kelvin and F is the Faraday and N is the number of electrons. ஓகேங்களா? So this is how we are going to derive the electrode potential reaction so that finally we will come to the state. இதில் பார்த்தீங்கன்னா mn plus ne minus அது சரிங்களா, ப்ளஸ் அது that is going to give by accepting the number of electrons, it is going to the metal ion will be converted into metal solid state.
சரிங்களா? aqueous சொல்யூஷனில் இருக்குது சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ when m is equal to 1, ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், EMN plus by m that is equal to the electrode potential Mn plus by m minus RT by NF ln 1 by the concentration of the metal ion. ஸோ 1 அப்படின்றது என்ன? இந்த மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் யூனிட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அது. சரிங்களா? அண்ட் தென் R is equal to gas constant. அது என்னது? 8.314 கிலோ, தட் இஸ் ஜூல்ஸ் பெர் கிலோமோல்ஸ். அதுக்கப்புறமா F அப்படின்றது ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட். அது என்ன வேல்யூ? 96487. அது வந்து C, that is கூலம் பெர் மோல். ஓகேங்களா? அண்ட் தென் T is the temperature Kelvin and Mn plus அப்படின்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீஷிஸ். ஏற்கனவே நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ இந்த டேனியல் செல்லில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு டேனியல் செல்லில் வந்து இந்த கேத்தோடு நம்ம எப்படி அந்த மெட்டல் அயானோட கான்சன்ட்ரேஷனை எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் 2+ + 2e மைனஸ் இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் த எலக்ட்ரான் ஸோ தட் இட் வில் பிகம் காப்பர் மெட்டல். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ரியாக்ஷன் எப்படி எழுதலாம்? இ செல். ஸோ இது வந்து காப்பர் கேத்தோட் செல்லில் இருக்கிற இந்த பொட்டென்ஷியல். ஸோ இ Cu2 plus by Cu, that's equal to, this is the electrode potential. Okay, so electrode potential of the Cu2 plus ion by the copper metal minus எப்படி நம்ம RT by 2F, RT by NF ன்னு பார்த்தோம். இங்கே வந்து ஏன் 2ன்னு போடுறோன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது அக்செப்ட் பண்ணுற போகிறது 2. ஸோ 2F ln 1 by the concentration of the metal ion Cu2 plus in aqueous solution. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனோடில் என்ன இருக்குது? Zinc electrode இருக்குது. So zinc is equal to, zinc is going to, again it is going to accept to, that is it is going to give the electrons. So zinc வந்து மெட்டலாக இருக்குது, it is going to give the electrons. Zn 2+ plus 2e minus 2 electrons வந்து கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி எழுதலாம்? Zn 2+ by Zn, இது வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த செல். So this is electrode potential, that is E minus அப்படின்றது electrode potential Zn 2+ by Zn minus RT by NF ln 1 by, so concentration of the metal ion is 1. இங்கேயும் வந்து concentration of the metal ion 1. சரிங்களா? ஸோ தனித்தனி எலக்ட்ரோடுக்கு ஒன்று கேத்தோடுக்கு பார்க்குறோம், இப்போ ஆனோடு. ஸோ ஆனோடில் ஜிங்க் Zn 2+ by in aqueous solution. So it is in the concentration. ஓகேங்களா? 1 by the concentration of the Zn 2+ in aqueous solution. சரிங்களா? ஸோ இந்த டேனியல் செல்லில் கேத்தோடுக்கு என்ன இருக்குது, ஆனோடுக்கு என்ன இருக்குது எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம செல் பொட்டென்ஷியல் பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ செல் பொட்டென்ஷியல் ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இ செல் இஸ் ஈக்குவல் டு இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட். ஸோ இ ரைட்டில் என்ன இருக்குது? கேத்தோடு, தட் இஸ் காப்பர். ஸோ காப்பர் Cu2+ by Cu minus E C, that is Zn 2+ by Zn. So it is the E left. So now you substitute all the values. இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனில் பார்த்தோம். E Cu2+ by Cu அப்படின்னா என்ன? It is nothing but the electrode potential of the cell minus RT by 2F ln 1 by C, that is concentration of the Cu2+ ion minus E left என்னது? It is nothing but the zinc electrode. Zinc electrode ஓட electrode potential வந்து E Zn 2+ by Zn minus RT by NF ln 1 by the concentration of the zinc ion Zn 2+ in aqueous solution. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த செல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இந்த இ ரைட் மைனஸ் இ செல் அப்படின்றத மொத்தமாக வந்து ஒரே ஈக்குவேஷனாக மாற்றிடலாம். ஸோ இ செல் ஆஃப் த ரைட், தட் இஸ் காப்பர் எலக்ட்ரோட் மைனஸ் RT by 2F. ஸோ இது அப்படியே தான் இருக்கும் இந்த சிம்பிள் ln 1 by the concentration of the copper metal ion மைனஸ் இந்த நடுவில் இருக்கிற மைனஸ் வந்து காமனாக எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் இ, தட் இஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஜிங்க் செல். ஸோ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ், இந்த உள்ள ஒரு மைனஸ் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ தட் வில் பிகம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் RT by 2F ln 1 by the concentration of the zinc ion. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த RT by 2F இருக்குது பார்த்தீங்களா, 2 RT by 2F அதை வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஸோ த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் த ரைட் செல் மைனஸ் த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் த லெஃப்ட் செல் அதையும் வெளியே எடுத்தாச்சு காமனாக. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து வெளியே எடுத்துட்டோம். இந்த மைனஸ் RT by 2F இருக்குது பார்த்தீங்களா, அதையும் காமனாக வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? எடுத்துகிட்டு ஸோ மீதி என்ன இருக்கும்? the ln 1 by the concentration of the copper ion and
the ln 1 by concentration of the zinc ion இருக்கு பார்த்தீங்களா. ஸோ RT by 2F வெளியே எடுத்தாச்சு. ஸோ the ln 1 by the copper that is the concentration of the copper ion minus the ln 1 by the concentration of the zinc ion. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். the ln x minus ln y is equal to ln x by y. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ E cell that is equal to E right minus E left ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு இந்த இடத்துல வந்து நான் E cell அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், instead of writing this we are going to write E cell. சரியா. ஸோ E cell is equal to the electrode potential செல்லோட electrode potential மைனஸ் ஸோ இது வந்து E cell-ஆக மாறிடுச்சு. ஸோ இது வந்து E cell மைனஸ் RT by 2F இது நம்ம காமனாக எடுத்தது. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இட் வில் கோ லைக் திஸ். ஸோ ln 1 by that is x அப்படின்றது இங்கே வந்து காப்பரு. சரிங்களா. ஸோ 1 by the copper 2 plus ion by y அப்படின்றது என்ன, zinc. ஸோ 1 by zinc. ஓகேங்களா. ஸோ இது 1 by Cu by 1 by 2 Zn2 plus அப்படின்றது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது this Zn2 plus will go upstairs. சரிங்களா. it will go to the numerator. ஸோ அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா. ஸோ இப்போ ஃபார்முலா எப்படி மாறிடுச்சு. E cell is equal to the electrode potential of the cell minus RT by 2F ln. ஸோ ln x by x minus ln y is equal to ln x by y. ஸோ அந்த ஃபார்முலா. ஸோ போன ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடுச்சு, ln the concentration of the zinc by the concentration of the copper. ஸோ 1 by x by 1 by y அப்படின்றது எப்படி ஆயிடுச்சு, y by x-ஆக மாறிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் செல்லில் வந்து இப்போது இந்த செல் பொட்டென்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும், இஃப் there is an increase in the concentration of the cathode electrode that is copper. Along with that there will be the decrease in the concentration of the zinc 2 plus ion. அப்போ என்ன ஆகும், the electrode potential வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது by applying the natural logarithm to the above equation, சரிங்களா, to the base 10 and also substituting all the values, எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த ஈக்குவேஷனில். ஸோ என்னென்ன RFT இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா. ஸோ E cell is equal to the electrode potential of the cell minus 0.059 by 2 log. ln அப்படின்றது நம்ம வந்து நேச்சுரல் லாகரிதம் போட்டு டு த பேஸ் 10 போட்டதால் லாகாக மாறிடுச்சு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த zinc அண்ட் தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த காப்பர். ஓகே. ஸோ இது புரியுதுங்களா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நிக்கல் வித் சில்வர். ஸோ இந்த சால்ட் பிரிட்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ நிக்கல் வில் பி இந்த கேத்தோட், சில்வர் வில் பி இந்த ஆனோட். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இந்த செல் ரியாக்ஷன் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிக்கல் ப்ளஸ் the 2Ag plus gives Ni2 plus 2Ag. So here the nickel is going to donate the electrons to the silver. So it will acquire the positive ion. Whereas the Ag silver is going to accept the electron. So it will be the solid state. ஓகேங்களா. ஸோ இதோட நர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், the E cell is equal to electrode potential of the cell minus RT by 2F ln the concentration of the nickel 2 plus by concentration of the metal ion silver plus the square. Yeah, what is the difference? இது ஏன் 2 plus உள்ளே எழுதுகிறோம், இது ஏன் ப்ளஸ் மட்டும் எழுதுகிறோம், because it is going to accept one electron, that is it is going to accept 2 electrons. So that is 2 electrons, 2Ag, and then it is been this solid state. So அதனால் இந்த 2 வந்து outside the square எழுதுகிறோம். whereas the nickel அப்படின்றது it is going to lose the 2 electrons, அதனால் 2 plus உள்ளே எழுதுகிறோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, reactants will be this side. So these going to react and they are going to donate and accept electron. They are going to give the product. That is AB is the reactants. It is going to give the C and D product. So A moles of the reactant A and B moles of the reactant B gives the C moles of the product C and D moles of the product D. So by the accepting or losing the electrons. This is the general electrochemical reaction. ஸோ இதனுடைய ஜென்ரல் ரியாக்ஷன் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, E cell is equal to the electrode potential minus RT by NF ln
Q. Where what is the Q? Q is nothing but the reaction quotient அப்படி இல்லைனா equilibrium constant. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா E cell is equal to the electrode potential minus RT by NF ln the concentration of the products by the concentration of the reactants. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டு அண்ட் அவுட் சைட் த ஸ்கொயரில் இருக்கிறது தே ஆர் த மோல்ஸ். சரிங்களா? திஸ் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ இப்போது இந்த டேனியல் செல்லில் பார்த்தீங்கன்னா இஃப் த சர்க்யூட் இஸ் க்ளோஸ்டுனா எலக்ட்ரிசிட்டி இஸ் கோயிங் டு ஃப்ளோ. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி இஸ் கோயிங் டு ஃப்ளோ அப்படின்னும் போது த ஜிங்க் ப்ளஸ் காப்பர் they are going to donate and accept electrons இல்லையா? zinc is going to donate the electrons and copper is going to accept the electron. So zinc வந்து 2+ கொடுக்கும்போது that is 2 electrons கொடுக்கும்போது copper will accept. So zinc வந்து it will become Zn 2+ and copper 2+ இருக்கிறது 2 electron accept பண்ண உடனே it will become Cu the solid state. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சில ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா the concentration of the zinc வந்து increases with the concentration of the copper வந்து decreasing along with the decrease in the voltage. இது எப்போ நடக்கும் அப்படின்னா when there is one stage. So what is the stage? That stage is known as the equilibrium stage. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒன் பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன ஆகும்னா there will be no changes in the concentration of either copper and zinc ion. ஸோ அந்த வோல்ட்மீட்டர் ரீடிங்கும் வந்து ஜீரோன்னு காமிக்கும். ஸோ தட் ஸ்டேஜ் இஸ் நோன் அஸ் ஈக்லிபிரியம். எப்போ நடக்கும் அப்படின்னா when the voltage is 0 and there is no flow of electrons and no change in the concentration. ஸோ Ez is equal to 0 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ 0 அப்படின்ற போது 0 இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈசல்ன்றது 0 ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மைனஸ் 2.303 RT by 2F ln the concentration of them. The reciprocal நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த concentration of the zinc by concentration of the copper. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த வேல்யூ வந்து we are going to take to that side அப்படின்னா E cell என்ன ஆகும்? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே இங்கே எழுதலாம். எழுதி முடித்த பிறகு இப்போ வந்து இந்த Zn by Cu அப்படின்றது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். அப்போது அது எப்போது ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் when there is no change in the concentration of either ions. So that will become Kc. சரிங்களா? ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இட் இஸ் நத்திங் பட் த செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 2.303 RT by NF log C. ஓகேங்களா? இதுதான் வந்து நர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ now we are going to calculate the temperature 298 Kelvinல வந்து we are going to calculate the cell potential. ஸோ இப்போ செல் பொட்டன்ஷியல் ஏற்கனவே இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம வீடியோவோட பிகினிங்லேயே பார்த்தோம் 0.059 V by 2 log Kc. ஸோ டேனியல் செல்லோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 1.1 V. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1.1 V equal to this value right as such. So when this goes to the opposite side, what will happen? The 2 will go to the numerator and this 0.059 will come to the denominator. So log Kc அப்படியே இருக்கும். So log Kc is equal to 1.1 V into 2 divided by 0.059 V. So when you apply the log for all this value, you will get this. So when you take the log, Kc is equal to, you will get the standard value 2 into 10 power 37 at 298 Kelvin. So this value, we are going to use it in the sums, numerical sums பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். E cell is equal to 2.303 RT by NF log Kc. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் செஷன் போகலாமா? ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதனுடைய டெரிவேஷன்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கொஷின் செஷன் போகலாம். Question 1. Calculating electrode potential problem. Calculate the electrode potential of a copper wire dipped in 0.1 m copper sulfate solution at 25 degrees Celsius. The standard electrode potential of the copper is 0.34 V. ஸோ இதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் செல் ரியாக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஹாஃப் செல் ரியாக்ஷன் என்னது? Cu2+ 2 electrons minus that gives Cu solid. And then values பார்த்தீங்கன்னா n வந்து 2 electrons. Cu2+ value வந்து 0.1 m concentration and then electrode potential 0.34 V. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? E is equal to electrode potential minus 0.059 1 by 2 log வந்து 1 by concentration of the copper metal ion. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? E0 வந்து 0.34
and then நம்ம டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் 0.0295 log 1/01 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு log 1/0.1 அப்படின்றது log 10 கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து லாகரிதம் பார்த்து எல்லாத்தையும் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 0.3105V. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா calculating the cell EMF. என்ன ப்ராப்ளம்? represent the cell and calculate the EMF of the following cell at 298 Kelvin. that is என்ன அந்த salt bridge equation பார்க்கலாமா? Mg/Mg2 ப்ளஸ் அதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.001 m. அதே மாதிரி salt bridge டபுள் ஸ்லாஷ் இருக்கும். காப்பர் 2 ப்ளஸ் 0.001 m காப்பர் S, that is solid state. என்ன கொடுத்துருக்காங்க? given that is Mg2 plus by Mg is equal to minus 2.37 voltage. அதே மாதிரி காப்பருக்கு 0.34 voltage. ஸோ அவங்களே வந்து வேல்யூஸும் கொடுத்தாச்சு. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி we are going to find out. அதாவது E cell that is electrode potential ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். E cathode minus E anode அப்படின்றது. ஸோ ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? E cell is equal to, that is electrode potential cell is equal to E cathode minus E anode. அப்போது 0.34 minus of minus 2.37. அதுபடியே செல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா Mg plus Cu2 plus gives Mg2 plus Cu. Number of, that is N என்னது electrons 2. So third step பார்த்தீங்கன்னா we have to apply the Nernst equation. So E cell is equal to 2.71. அது வந்து electrode potential நம்ம கண்டுபிடிச்சது minus 0.0591 divided by 2 log the concentration of the Mg2 plus by the concentration of the copper 2 plus. So இப்போ இந்த Mg2 plus and copper 2 plus அதனுடைய value, that is concentration value எப்படி எடுத்துக்கலாம்? மெக்னீஷியம் வந்து 10 power minus 3 and then copper வந்து 10 power minus 4. அந்த கன்வர்ஷன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக if you take the logarithm, so you will get the E cell value. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கான்செப்ட்ஸ்லாம் வெரி கிளியர் அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மீ a like and also comment and also share among your friends. We'll see in the next session. Thank you. Till then, stay with me and also revise all the concepts then and then before your board exam, so that you can face the board exam without any fear. Okay? Thank you.